விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடையது, அதனால் பாதிப்பு யாருடையதுன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கேன். அந்த நிலைப்பாட்டுல நான் இப்பவும் உறுதியா இருக்கேன். அந்த உறுதியான அந்த நிலைப்பாட்டிற்கான ஆதாரமும் நான் இப்ப காட்டுறேன். ஆதாரமும் வந்திருக்கிறது. அவர்கள் ஒன்றும் சும்மா ஏதோ போற போக்குல அடிச்சு விடக்கூடிய ஆட்களும் கிடையாது. தேசிய ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். நான் பல முறை சொன்னேன், விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்குகள். இது முழுக்க 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 அதிமுகவிற்கு சாதகம் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருந்தேன். நான் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஸ்டாண்ட்ல இருந்தேன், இப்பவும் அதே ஸ்டாண்ட்ல இருக்கேன். அதற்கான ஆதாரங்களும் இப்ப வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்றைக்கு பேச போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். திருக்குறள்ல எனக்கு ஒரு திருக்குறள் ரொம்ப 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 பிடிக்கும். 1330 திருக்குறள்ல அந்த ஒரு திருக்குறள் எனக்கு ஒரு பெரிய மணிமகுடம் மாதிரி எனக்கு தெரியும். அந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னன்னாக்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு அந்த திருக்குறள் வந்து ஆரம்பிக்கும், முடியும். அதனுடைய பொருள் என்னன்னாக்க, நம்மை படைத்த கடவுளாலேயே முடியாத விஷயம் கூட நம்மை வருத்தி நாம முயற்சி செய்து கடும் முயற்சி செய்து செய்யக்கூடிய செயல் என்பது தெய்வத்தாலேயே செய்ய முடியாததாக இருந்தாலும் கூட அது நம்முடைய முயற்சியினால் செய்ய முடியும். நம்முடைய முயற்சியினால் நமக்கு கிடைக்கும். அப்போ தெய்வத்தை விட அல்லது தெய்வத்தால் செய்ய முடியாததை விட நம்முடைய முயற்சியால் உழைப்பால் செய்துவிட முடியும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த 2026 தேர்தலில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்று வந்தால், ஆட்சி மாறினால் அதற்கு ஒரே ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உழைப்பு மட்டும்தான். இதை எப்பவும் சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன். ஏன்னா அதிமுகவுல வந்து அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் போது திமுக குடும்பத்தை, கருணாநிதி குடும்பத்தை 234 தொகுதிகளுக்கும் பயணித்து நார் நாராக கிழிச்சு தொங்க போட்டது எடப்பாடி பழனிசாமி தான். இந்த ஆளக்கூடிய திமுக அரசினுடைய அவலங்களை 234 தொகுதிக்கும் பயணித்து 72 வயதிலையும் அந்த அவலங்களை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஏன்னா பல பேர் இளம் ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் பங்களாக்குள்ள சொகுசு விடுதிக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்த போது 234 தொகுதியும் சுத்தி வந்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். இந்த 2026 தேர்தல்ல அவர் யாரையும் நம்பல. இவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவர் யாரையும் நம்பல. தன்னை நம்பினார், தன்னுடைய உழைப்பை நம்பினார். நம்ம முழு உழைப்பை முழு அர்ப்பணிப்போடு செலுத்துவோங்க, அதன் பிறகு மக்கள் அவர்களுடைய முடிவை சொல்லட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழைத்தார். அதனால அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதற்கான முழு பலனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான் சேரும். சரிங்களா? அதே போல ஒருவேளை தோல்வி ஏற்பட்டாலும் அதற்கான பொறுப்பையும் அவரை ஏற்றுக்குவார். அதற்கான பொறுப்பையும் அவரை ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? சரி, இப்ப நாம இந்த விஷயத்துக்கு வருவோம். நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்குகள். அதனால் பலனடைய போது அதிமுக தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல. இப்போ அதே ரிப்போர்ட் தான் இப்ப கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. ராகுல் சிவசங்கர் அப்படின்னு ஒரு நபர், அவர் வந்து டைம்ஸ் நவ்ல எடிட்டராக இருந்தாரு. இப்ப வந்து CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில இப்ப வந்து இந்த எடிட்டோரியல் டைரக்டராக இருக்கிறார். அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, அவங்க ஒரு அனலைசிஸ் பண்றாங்க. அந்த அனலைசிஸ்ல என்ன ரிசல்ட் வருதுனாக்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு வந்தனோ, விஜய் அவர்கள் இந்த பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகள், அதிமுகவினுடைய வாக்குகளை இவர் பிரிக்கல, இதனால் பலனடைய போது அதிமுக தான் அப்படின்னு நான் சொன்னல, அதை அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸா விஜய் வந்து இத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சா எத்தனை சீட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும், எத்தனை சீட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும், விஜய் இத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சா எத்தனை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும், திமுகவுக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வைஸா புட்டு புட்டு வச்சிருக்காங்க. நாம சொன்ன அதே கருத்தை தான் இன்றைக்கு வட இந்திய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட அதை ஒத்துக்கிறாங்க. ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு மனநிலை இல்லை, அந்த மனநிலை வரல. அது எப்படிங்க அதிமுக ஜெயிக்கும், அதிமுக காலத்திலேயே இல்ல, சீன்லயே இல்ல, தேர்தலே இல்லைன்னு இப்பயும் பல பேர் கதறிட்டு இருக்கான். டேய், உங்கள்ட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். 234 தொகுதிக்கும் இந்த 2020 தேர்தலில் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள்ல யாரு ஒரு ஆள் போயிருக்காங்க சொல்லு பார்ப்போம். ஒரே ஒரு ஆள் தான், அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான். நான் ஆதாரத்தோட சொல்றேனே, அவங்க எடுத்த அனாலிசிஸ்ல விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு, அப்படி பிரிப்பதனால் யார் பலனடைய போகிறார்கள் என்பதை எவ்வளவு அக்யூரேட்டா துல்லியமாக அவர்கள் கொடுத்திருக்காங்க மட்டும் பார்ப்போமா.
இப்போ 2026 தேர்தல்ல விஜய் வந்து 5% ஓட்டை பிரிச்சாருனாக்க திமுக 125 இடங்களை பெறும், அதிமுக 109 இடங்களை பெறும். அப்ப திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதே போல விஜய் வந்து 10% பிரிச்சாங்க அப்படின்னாக்க 116 இடங்கள் தான் திமுக பெறும், 118 இடங்களை அதிமுக பெறும். அதிமுக பெரும்பான்மை கிட்ட வந்துட்டாங்க, அந்த லீடிங் கிட்ட வந்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் 15% ஓட்டை பிரிச்சா திமுக 107 இடங்கள் தான் வரும், அதிமுக 127 இடங்கள் வரும். அதே போல விஜய் அவர்கள் 20% ஓட்டை பிரிச்சா திமுக 101 இடம் தான், அதிமுக 133 இடம். புரியுதுங்களா? அதே போல விஜய் அவர்கள் 25% ஓட்டை பிரிச்சா திமுக 97 இடங்களை தான் பெறும், அதிமுக 137 இடங்களை பெறும். விஜய் அவர்கள் 30% ஓட்டை ஒருவேளை பிரிச்சாரு அப்படின்னா திமுக 95 இடங்களை தான் பெறும், அதிமுக கிட்டத்தட்ட 116 இடங்களை பெறும். புரியுங்களா? 116 இடங்கள்ல பெறும், விஜய் கட்சி 23 இடங்களை பெறும். அப்போ 30% ஓட்டை கிராஸ் பண்ணாதான் விஜய் அவர்களால அந்த ஷீட்டா அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப இது வரைக்கும் நான் சொன்னேன்ல 5%, 10%, 15%, 20%, 25%, அந்த 25% வரைக்குமே ஓட்ட விஜய் வாங்கினா கூட 0 சீட்ஸ் தான். அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. எப்படியுமே ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 30ல இருந்து 40% உள்ள கிராஸ் பண்ணா மட்டும்தான் அது ஷீட்டா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ விஜய் அவர்கள் 5% ஓட்டு வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 25% வரைக்கும் இவர் ஓட்டு வாங்கினா கூட அது ஷீட்ஸ்களாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ 30% வாக்குகளை விஜய் வாங்கினாதான் விஜய்க்கு 23 சீட்டு கிடைக்கும், அதிமுகவுக்கு 116 சீட்டு கிடைக்கும், திமுகவுக்கு 95 சீட்டு கிடைக்கும். அப்போ விஜய் அவர்கள் 30% வாங்கினார்னாக்க தொங்கு சட்டசபை. ஏன்னா அதிமுகவுக்கு அந்த 2 சீட்டு குறையுது, 118 இடங்கள் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ 30% ஒருவேளை விஜய் வாங்கிட்டாரு அப்படின்னா அப்போ விஜய் பக்கம் 23 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அப்போ விஜய் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. இதே 35% விஜய் வாங்கினாரு அப்படின்னாக்க எப்படி 35% ஓட்ட விஜய் வாங்கினாருனாக்க திமுக 32 இடங்கள் தான் பெற முடியும், அதிமுக 57 இடங்களை தான் பெற முடியும். புரியுங்களா? ஆனா விஜய் 145 இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பார். எப்படி 35% ஓட்டு வாங்கினா 35% ஓட்டை கிராஸ் பண்ணாதான் விஜயால 145 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க முடியும், வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? அப்போ அதிமுக எத்தனை % வரைக்கும் இந்த விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிச்சாருன்னா அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னா 25% ஓட்டை ஒருவேளை விஜய் வாங்கினார்னா அதிமுக 137 இடங்களை பெறும். நாங்க சொன்னோம்ல 120 to 140க்குள்ள இடங்கள் பெறும். நான் அப்பல இருந்து சொல்லிட்டு வரேன். இப்ப அந்த 25% விஜய் வாங்கினார்னா அதிமுகவுக்கு 137 இடங்கள் பெறும். அந்த 3 தொகுதி தான் ஏறத்தாழ அதை விட்டு துல்லியமா கணிச்சு சொல்ல முடியாதுல்ல. சரிங்களா? அதே போல அதிமுக எப்ப வந்து லாஸ் ஆகும், எப்ப தொங்கு சட்டசபை அமையும்னாக்க விஜய் வந்து 30% ஓட்டை பிரிச்சாருனாக்க தொங்கு சட்டசபை அமையும். புரியுதுங்களா? விஜய் எப்ப வெற்றி பெறுவார்னா 35% ஓட்டை கிராஸ் பண்ணாதான் விஜய் ஜெயிக்க முடியும். புரியுங்களா? நான் அப்ப இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், 12 to 15%க்குள்ள விஜய் ஓட்டு வாங்குவார் நான் சொல்லிட்டு இருக்கல. அப்போ 15% வச்சுக்கோ. அப்போ விஜய் அவர்கள் 15% ஓட்டு வாங்கினாரு அப்படின்னாக்க திமுகவுக்கு 107 இடங்கள், அதிமுகவுக்கு 127 இடங்கள். பெரும்பான்மை ஆட்சி வந்துருச்சா? நான் சொன்னபடி பெரும்பான்மை ஆட்சி வந்துருச்சா? விஜய் அவர்கள் 12 to 15% ஓட்டு தான் வாங்குவாரு. அப்படி வாங்கினாருனாக்க அது அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னா 127 வந்துருச்சா? அதே மாதிரி விஜய் அவர்கள் 20% வாங்கினாலும் அது யாருக்கு லாபம்னா அதிமுகவுக்கு 133 இடங்கள். விஜய் அவர்கள் 25% பிரிச்சா கூட வாங்கினா கூட அவ்வளவு ஓட்டு வாங்குவாங்களான்னு தெரியல. அப்படி 20-25% வரைக்கும் இவங்க வாங்கினாக்க அது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகம். எப்படி 127 to 137 இடங்கள் வரைக்கும் அதிமுக பெறும், திமுக 97 இடங்களுக்கு குறைஞ்சிடும். விஜய்க்கு 25% ஓட்டு வாங்குற வரைக்குமே அவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகாது. அதுவே 30% ஓட்டா வாங்கும் போதுதான் 23 இடங்கள் விஜய் கட்சிக்கு கிடைக்கும். விஜய் ஆட்சியை பிடிக்கும்னா 35% கிராஸ் பண்ணணும். இதுதான் அந்த ரிப்போர்ட். இப்ப புரியுதுங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், வேற யார் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா தேர்தல் அறிவிச்சதுல இருந்து நான் என்ன ஸ்டாண்ட்ல இருக்குன்னு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். நான் அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தனோ இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஸ்டாண்ட்ல இருக்கேன். புரியுதுங்களா? விஜய் அவர்கள் 12 to 15% தான் வாக்கு பெறுவாரு.
அதிமுக 120 இடங்கள்ல இருந்து 140 இடங்கள் வரைக்கும் பெறும். அதிமுக ஆட்சி தான் கன்ஃபார்ம். தொங்கு சட்டசபையோ என்ன சட்டசபையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதிமுக ஆட்சி கன்ஃபார்ம், திமுக கிடையாதுங்க. நான் சொன்னா இன்னைக்கு தேசிய ஊடகங்கள் அவங்களுடைய அனலைசிஸ் சொல்லிட்டாங்களா? அவங்க எந்த ஆதாரங்கள் அடிப்படையும் இல்லாம சொல்ல மாட்டாங்க. டைம்ஸ் நவ் அப்புறம் வந்து CNN நியூஸ் 18 இதெல்லாம் ஒர்க் பண்ண ஒரு நபர் அவருடைய நிறுவனம் எடுத்த அனலிசிஸ். அது ஏறத்தாழ நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ல நான் நின்னனோ அதே இதுல தான் இன்றைக்கு அவர்களும் வந்து நிற்கிறார்கள். அதுக்கு நான் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது எப்படி விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க திமுகவுடைய வாக்குகள். இயல்பாகவே இந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில நாம போய் விசாரிக்கும் போது அவர் சொல்றது நாங்க விஜய்க்கு தாங்க போட்டோம்ன்றான். அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கு போட்டாங்கன்னா திமுகவுக்கு போட்டாங்க. அப்ப அது யாருக்கு இழப்பு? இஸ்லாமியர்களை கிட்டத்தட்ட பாதி பேர் இன்றைக்கு விஜய்க்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர்கள் யாருக்கு போட்டாங்க? திமுகவுக்கு போட்டாங்க. அப்ப அது அந்த ஓட்டுகளை யாருக்கு இழப்பு? அதிமுகவினுடைய அடி பலமான ஓட் பேங்கே 25 வயசுக்கு மேல இருந்து அந்த 25 வயசுக்கு மேலதான் அதிமுகவுடைய பலமான ஓட் பேங்கே. ஆனா விஜய்க்கு பெரும்பாலான வாக்களித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க 18 இருந்து 25 வயசுக்குள்ளதான். அப்போ இந்த புதிய வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அதிமுகவுக்கு இழப்பில்லை. புதிய வாக்காளர்களையும் கவர்ந்து விட்டார், திமுகவினுடைய ஓட் பேங்கும் உடைச்சிருக்கிறார். அதே சமயத்துல பட்டியலின சமூக வாக்குகளையும் பெரும்பான்மையாக பிரிக்கிறார். அந்த வாக்குகளும் திமுகவுக்கு போடக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு விழுந்த வாக்குகள். அதுவும் அதிமுகவுக்கு வந்த வாக்குகள் இல்ல கடந்த தேர்தல்ல. அப்போ விஜய் வருகையால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன ஒரு 3% 4% பிரிச்சிருப்பாங்க அதிமுக இருந்து, அவ்வளவுதான். ஆனா பெரும்பான்மையாக இவர் பிரித்த வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க திமுகவினுடைய வாக்கு, திமுகவினுடைய ஆதரவு வாக்கு. விஜய் கூட கூட்டணி அமைக்கலான்னு பாஜக அழுத்தம் கொடுத்தது என்றால் ஆமா கொடுத்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், நான் பின்னே சொன்னல ஆரம்பத்துல பேசும்போது இவனுங்க 80 தொகுதி துணை முதலமைச்சர் கேட்டானுங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இப்பலக அவசரம் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுங்களை கூட வச்சா நாமளும் முழுக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கான காரணமே இதுதான். அப்போ எப்படியாவது விஜய் கொண்டு வரதுக்கு பாஜகவும் முயற்சி செய்தது என்றால் ஆமா செய்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் மறுத்தது. கேட்டை சாத்திட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாத பாஜக கூட்டணி வச்சது எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? விஜயால எங்களுக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லை, விஜய் ஒண்ணு எங்க ஓட்டை பிரிக்க போறது இல்ல, விஜய் பிரிக்கிற ஓட்டு ஒண்ணு எங்களோட ஓட்டு இல்லைன்னு அப்பவும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அப்ப எல்லாரும் நம்ம கட்சிக்கு காலையில நமக்கு நிறைய போன் பண்ணாங்க. போன் பண்ணி என்னங்க விஜய் பையனை விட்டாங்க, விஜயை பிடிச்சி இழுத்து பிடிச்சிடலாங்க, விஜய்க்கு சேர்த்து இருந்தாக்க நம்மளும் அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆரம்பத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு விமர்சனமா பார்ப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ரிசல்ட் முடிவுல ஆமாங்க அவர் பண்ணது கரெக்டுங்க, எடப்பாடி பழனிசாமி செஞ்சு சரிங்கன்ற மனநிலைக்கு வந்துருவாங்க மக்கள். அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதே தான் இப்பவும் ஃபீல் ஆயிருக்குது எல்லா தொண்டர்களுக்கும். இப்பவும் நிறைய தொண்டர்கள் இப்ப அன்னைக்கு அப்படி பேசுறவங்க விஜய் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பேசின தொண்டர்கள் இன்னைக்கு போன் பண்ணி என்ன சொல்றாங்க நம்ம கிட்டே, விஜய் சேர்க்காதது நல்லதா போச்சுங்க, விஜய் பிரிச்சு திமுக ஓட்டுங்க, நம்ம சேர்த்து இருந்தாக்க அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு மொத்தமா போயிருங்க, நல்ல வேலை நல்லதாங்க பண்ணாரு அப்படி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ராஜதந்திரின்னு நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் எடுத்த காரியத்துல அவருடைய குறிக்கோள் அவர் தெளிவா இருக்காரா? கட்சியை கைப்பற்றினாரா? எதிரிகளை ஒழுத்தி கட்டினாரா? கூட்டணியை சரியாக அமைச்சாரா? கூட்டணிக்கு சரியான இடங்களை ஒதுக்குனாரா? கூட்டணிக்கு சரியான எந்தெந்த தொகுதிகள் அடையாளம் கொண்டு அதை ஒதுக்குனாரா? கரெக்டா தேர்தலை சந்திச்சாரா? பிரச்சாரத்துக்கு போனாரா? அவர் வேலையில அவர் குறிக்கோள்ல கரெக்டா இருக்காருங்க. அவர் எந்த இடத்துலயும் டைவர்ட் ஆகல, அவரு கரெக்டா போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு இலக்கு வச்சு அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ தொங்கு சட்டசபை அமையணும் அப்படின்னாக்க விஜய் 25% ஓட்டு வாங்கணும். புரியுதுங்களா? தொங்கு சட்டசபைன்னா விஜய் வந்து 30%, தொங்கு சட்டசபை அமையினா விஜய் 30% வாங்கணும். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குன்னா விஜய் வந்து 35% கிராஸ் பண்ணணும். 25%ல இருந்து 30%க்குள்ள, அதாவது 20%ல இருந்து அந்த 30%க்குள்ளேயே விஜய் அவர்கள் வாக்கு வங்கி வாங்கினாரா அது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகம்னு இப்ப ஆதாரபூர்வமாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதைத்தான் நான் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அஇஅதிமுக அரசு அமைய போகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, புரட்சி தமிழருடைய ஆட்சி மீண்டும் மலரப் போகிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்துல
அவர் வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்காரு. அவர் மேல அவ்வளவு விமர்சனம் இருந்து, கட்சியில மூளைக்கு பிரச்சனை இருந்து, அவ்வளவும் தாங்கிட்டு அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு. என்ன 2 சம்பவம் தான் அவர் மேல நீங்க வந்து கரையா சொல்ல முடியும். ஒண்ணு சாத்தான்குளம், இன்னொன்னு ஸ்டெர்லைட். இந்த சாத்தான்குளம் வந்து அந்த மாதிரி காவல்துறை அத்துமுறை வந்து எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. இப்ப நம்ம திமுக ஆட்சி காவல்துறை மரணம் 29 காவல்துறை மறந்துருக்கு. அஜித் குமார் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அது அது வந்து விட்டுறலாம். அது வந்து என்னன்னாக்கா விட்டுறலாம்னாக்கா அப்படியே விட்டுறது கிடையாது. அது எல்லா ஆட்சியிலுமே காவல்துறை அத்துமுறையில் எல்லா இடத்துலயுமே நடக்கும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் நேரடியாக முதலமைச்சர் போய் தலையிட முடியாது. ஆனா அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு என்பது திமுகவினால் தூண்டிவிடப்பட்டது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான அந்த மக்கள் அதிகாரம் அது போன்ற அமைப்புகள் திமுகவினுடைய 71 பொறுக்கக்கூடியவர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு கலவரம் அது. ஏன் நான் இதை பல முறை நான் இதை சொல்றேனாக்க, ஒருவேளை அது அதிமுக ஆட்சியில அதிமுக சொல்லிதான் நடந்ததுனாக்க அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்தது இல்ல. அந்த அறிக்கையில காவல்துறை இவங்க தவறு பண்ணிருக்காங்க சொன்னது இல்ல. அந்த காவல்துறைக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும், அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அதிமுக தான் இந்த சம்பவத்தை செஞ்சதுன்னா நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க, அந்த யாரெல்லாம் யார் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாலும் அவங்களாம் பதவி உயர்வு கொடுத்துருக்கு இந்த திமுக அரசு. எதுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்? அப்போ திமுகவுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு இவங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப அதனாலதான் சொல்றோம், திமுக தூண்டி விட்டதுதான் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை. அந்த கலவரத்துக்கு முழுக்க காரணம் திமுக. நியாயமான விசாரணை அமைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விசாரணை அறிக்கையில நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது திமுக. இப்ப சொல்லுங்க, அப்போ இதை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எந்த விதமான குறையும் யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்த சம்பவங்களுக்கு காரணமும் திமுக தான் என்பது உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக புலனாகும். எனவே தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். மக்கள் எப்பவுமே தமிழ்நாடு மக்கள் நான் எப்பவும் சொல்லுவேன், இவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் தான். காசு வாங்குவாங்க தான், வாங்கிட்டு எங்க பண்ணுவோம் அங்க ஊத்திடுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் வேறையா பார்ப்பாங்க, சட்டமன்ற தேர்தலையும் வேற பார்ப்பாங்க. இவங்க வந்து சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கட்டமைக்க திமுக முயற்சித்தது, அது எடுபடவில்லை. டெல்லியா தமிழ்நாடா பார்க்கலாம்னு இவங்க சொன்னாங்க. ஆனா கடைசியில இது ஸ்டாலினா எடப்பாடியா தான் வந்து முடிச்சிருக்கிறது. இப்ப 2வது இடத்துக்கு தான் போட்டி. எப்படி 2வது இடத்துக்கு தான் போட்டி. 2வது இடத்தை பெறப்போகுது திமுகவா டிவிகேவா, இவங்களுக்குள்ளதான் போட்டி. அதிமுகவினுடைய இது வந்து கிளியரா இருக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய ஊப்பிக்கெல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க மூளைக்கு. விஜய் வந்து அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு, தமிழ்நாடு மக்களே உங்களுக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, சோத்த தானே திங்கிறீங்க, என்ன திங்கிறீங்க, இந்த திமுக இவ்வளவு செஞ்சிருக்கு, போய் அநியாயமா போய் விஜய் ஓட்டு பண்ணாரு, இவங்க தான் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்கள்லாம் அமைதியா அவங்க வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்னவாது பண்ணிட்டு போங்க, எங்க ஆட்சி வரப்போது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் கள நிலவரம். நான் அன்னைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், இன்னைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். மாத்தி பேசுறதெல்லாம் நம்ம அந்த பத்திரிகையாளர் பிரியன், பத்திரிகையாளர் மணியன், அப்புறம் பத்திரிகையாளர் ஐயநாதன், அப்புறம் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ், இவங்கள மாதிரி அந்த ரவீந்திரன் துரைசாமி, இவங்கள மாதிரி அடிச்சு விடுறதுக்கெல்லாம் நாம ஆளு கிடையாது. சொன்னோம், இது நடக்கலையா, ஒருவேளை நான் இப்ப சொன்னது கூட நடக்கலன்னு வச்சுங்களேன், ஆமாங்க நான் தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தப்பா நான் ஒருவேளை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தா ஆமாங்க என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணேன், இது நடக்கல, அது என்னுடைய தவறு தான், அதை நான் ஒப்புக்கொண்டு போறேன். ஆனா இவனுக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் அதை சொன்ன பத்தியா, நான் இதை சொன்ன பத்தியான்னு சொல்லிட்டு இப்படியே உழைப்பிட்டு இப்படியே முடிச்சு விட்டுருவாங்க. எனவே அதிமுக தொண்டர்கள் தைரியமாக இருங்க. ரிசல்ட் களம் அதிமுகவுக்கு சாதகமானது. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்கு, திமுகவினுடைய ஆதரவு வாக்கு. அதனால ஒருபோதும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பது தேர்தல் களம் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணி காட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் மே 4 வரைக்கும். நன்றி.